ஒருத்தவங்களோட ரிஜெக்ஷனை இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமே, ஆர் வி க்ரூயல்? அண்ட் ஐ திங்க் வி ஆர் நாட் தட் க்ரூயல். ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். பர்சனலாக வந்துட்டு இந்த சாட்டர்டே எபிசோட் பார்க்கும்போது எனக்கு என்னோடய மனசுலேருந்து ஒரு பாரத்தை தூக்கி வெளியே வச்ச மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட் ஸோ மச் ஆஃப் பீஸ் ஒன்ஸ் ஷீ காட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அண்ட் ஏன் இந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ண விஷயம் இந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டேர்ம் ஞாபகம் வந்தது, விச் இஸ் வைகேரியஸ் கத்தார்சிஸ். சைக்காலஜியில் கத்தார்சிஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எமோஷன், அதாவது ஒரு கோபமோ ஒரு க்ரீஃபோ அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டஸ்டன்ட் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுக்குறாங்க. பட் நம்ம டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த கண்டஸ்டன்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, மைக் போடுறது தான் அங்கே ஒரு ப்ரையாரிட்டி, அதை பண்ணல. ஷீ கேன் த்ரோ எனி ஒன் அண்டர் தி பஸ். அவங்களுக்கோட ரெப்புடேஷனாக பாதிக்குது, அப்படி அந்த டைமில் பாதிக்குதுன்னு தெரிஞ்சால் யாரை வேணால் வந்துட்டு என்ன வேணால் ப்ளேம் பண்ணுவாங்க, எப்படி வேணால் ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் டே ஒன்லேருந்து பார்க்குற நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் தோ நம்ம அந்த என்வாயன்மெண்ட்டில் இல்லை அப்படின்னாலும் வி ஆர் எம்பத்தட்டிக் இன் நேச்சர். ஸோ அவங்க பண்ணுற விஷயத்தை வந்து நம்மளால் இங்கேருந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த அக்ரெஷனும் கோபமும் டே ஒன்லேருந்து டே 90 வரைக்கும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்னோ ஃப்ளேக் ஒன் பை ஒன்று ஆட் ஆகிட்டே போய் ஒரு பெரிய நமக்கே தெரியாமல் நிறைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு. ஸோ வென் த ஷோ host showed that red card, I felt it's kind of an emotional release. அந்த கோபமும் அந்த அக்ரெஷனும் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் அந்த செலிப்ரேஷனை பார்க்குறேனே ஒழிய I don't think people are being that cruel. So you can also share your thoughts. Thank you.